ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெள்ளை தங்கம் அதாவது உப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உணவில் சுவையை கூட்டுறதே இந்த உப்பு தாங்க. அறுசுவையில் வேறு எந்த சுவை இல்லைனாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் உப்பு மட்டும் இல்லைன்னா வாயில் வைக்கவே முடியாது. உப்பு இல்லாத பண்டத்தை குப்பையில் தான் போடணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் உப்போட வகைகளையும் அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். உப்பில் பல வகை இருக்குங்க. தூள் உப்பு, கல் உப்பு, அப்புறம் இந்துப்பு அதாவது ஹிமாலயன் உப்பு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் நுழையாத இன்னும் பல வகை உப்பு இருக்குது. அதை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கல் உப்பு, தூள் உப்பு, இந்துப்பு பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கல் உப்பு இது கடல் நீரில் இருந்து கிடைக்குது. இது முற்றிலும் இயற்கையான முறையில் எடுக்கிறாங்க. கடலில் இருந்து நீரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாத்தி அமைச்சு அதில் கடல் நீரை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. இது சன்லைட்டில் இருந்து வர ஹீட்னால தண்ணிலாம் வேப்பராகி அடியில் சால்ட் மட்டும் படிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த உப்பை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே எல்லாரும் நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ சிம்பிளாக கிடைக்காதுங்க. அதுக்குன்னு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு 3 விதமான பாத்தி அமைப்பாங்க. ஒன்று தொளி பாத்தி, இன்னொன்று ஆண் பாத்தி, லாஸ்ட் ஒன் பெண் பாத்தி. இந்த தொளி பாத்தியில் சும்மா மண்ணை வெட்டி ஒரு பாத்தி மாதிரி வைப்பாங்க, அவ்வளோதாங்க. கடலில் இருந்து வர தண்ணியை இதில் பாய்ச்சுவாங்க. இதில் 7 டிகிரி வரை தண்ணி ஹீட் ஆகும். அடுத்து இந்த பாத்தியில் இருந்து ஆண் பாத்திக்கு தண்ணியை திறந்து விடுவாங்க. இந்த ஆண் பாத்தி அமைக்கும் போது அடிமண்ணை கால் வச்சு மிதித்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை 2-3 நாள் இங்கே வச்சுருப்பாங்க. தண்ணி 14 டிகிரி வரை ஹீட் ஆகும். அடுத்தது கடைசியாக ஆண் பாத்தியில் இருந்து பெண் பாத்திக்கு திறந்து விடுவாங்க. பெண் பாத்தி எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, அடிமண்ணை நல்லா கட்டை வச்சு அடித்து ஆண் பாத்தியை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் பண்ணுவாங்க. இங்கே தண்ணி 24 டிகிரி வரை வேப்பராகி தண்ணியெல்லாம் வற்றி அடியில் சால்ட் மட்டும் ஃபுல்லாக படிஞ்சு இருக்கும். பெண் பாத்தியில் இருந்து தான் சால்ட் எடுப்பாங்க. அவ்வளோதாங்க ப்ராசஸ். கடல் தண்ணியை பாத்தியாக மாற்றி கடைசியில் உப்பு எடுக்கிறதுக்கு 7 முதல் 10 நாள் ஆகுங்க. ஆனால் மழை காலத்தில் ரொம்பவே நாள் ஆகும். இங்கே இருந்து உப்பை எடுத்து பல்வேறு கம்பெனிக்கு கொடுத்து பேக் பண்ணி வரும்போது நம்ம கையில் கல்லுப்பாக கிடைக்கும். இதில் எந்தவித ரிஃபைனரி ப்ராசஸும் இருக்காது. அதனால தான் கல்லுப்பு பயன்படுத்துறது உணவோட சுவையை கூட்டுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது தூளுப்பு. கல்லுப்பை பொடிச்சா தூளுப்பு கிடைக்கும், அப்படி தானே நினைக்கிறீங்க. ஆனால் தூளுப்பு எப்படி கிடைக்குதுன்னா, மண்ணுக்கடியில் ஒரு சுரங்கம் தோண்டி அங்கே இருந்து எடுக்கிறாங்க. இது மண்ணுக்கடியில் எப்படி உருவாகுதுன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கடல் நீர் வற்றி அடியில் படிஞ்சு இருக்கிறது தான் தோண்டி உப்பாக எடுக்கிறாங்க. அடுத்து இந்த மினரலில் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி இதில் இருந்து உப்பை மட்டும் செப்பரேட் பண்ணி கூடவே அயோடினை சேர்த்து பேக் பண்ணி வர்றது தான் தூளுப்பு. அயோடின் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பிங்க் சால்ட் அதாவது ஹிமாலயன் சால்ட். இது எங்கே இருந்து எடுக்கிறாங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானை சொந்தம் கொண்டாடுற பஞ்சாப் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து எடுக்கிறாங்க. பெரும்பாலான பகுதி பாகிஸ்தானில் தான் இருக்குது. இந்த இந்துப்பை மலையில் இருந்து பெரிய பெரிய பாறைகளாக வெட்டி எடுப்பாங்க. இது பல 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்த கடல் உயிரினங்கள் எல்லாம் படிஞ்சு பாறையாக மாறி ஒரு பெரிய உப்பு மலையாக இப்போ இருக்குங்க. கேவரா சால்ட் மைன். இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது சுரங்கம். இங்கே இருந்து தான் இந்துப்பு பல்வேறு கண்ட்ரிக்கும் கொண்டு போகிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. இந்த இந்துப்புவை முதல்ல கண்டுபிடிச்சது அலெக்சாண்டரோட குதிரை தாங்க. இது எதனால் பிங்க் கலரில் இருக்குன்னா, இந்த உப்பில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இருக்குங்க. அது எதெல்லாம்னா சோடியம் குளோரைடு, கால்சியம், அயன், சிங்க், குரோமியம், மெக்னீசியம் மற்றும் சல்ஃபேட். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. கல்லுப்பு, தூளுப்பு எடுக்கிறத விட இந்துப்பு எடுக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. சித்த மருத்துவர்கள் எல்லாருமே இந்த இந்துப்பை தான் எடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இருந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.